ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சரி எபிசோட் 15ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். நம்ம ஹீரோட அம்மாவும் இந்த கிராங்க் அம்மாவும் சேர்ந்துட்டு யாரோ அந்த ஊர்ல யாரோ இறந்துருப்பாங்க, அவங்களுக்காக ஃபியூனரலுக்காக போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல புத்தா கோயில்ல நான் இதுக்கு மேல சூதாட்டம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல யாரோ சூதாட்டம் விளையாடுற சத்தமும் அங்க கேட்டிருக்கோம். அங்க ஃபியூனரலும் நடந்துகிட்டு இருக்கு. அதே இடத்துல உட்காந்துட்டு சூதாடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோட அம்மாவும் போவ அங்க இருக்கிறவங்க நீ வந்து உட்காரு, வா பாங்க் வந்து உட்காருன்னு கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், நான் இனிமேல் அதில் கேம்லிங் விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டிலலாம், நான் இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் நீ இப்படி தான் சொல்லுவ, ஆனால் உண்மையாலுமே உனக்கு மனசுக்குள்ளே விளையாடணுன்னு தான் ஆசையாக இருக்குது, நீ வந்து ஒரு கை போடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்களே, இல்லை நான் வரமாட்டேன், நான் விளையாட மாட்டேன்லாம் ரொம்ப நல்லவங்களாட்டம் பேசிகிட்டு இருந்தாங்களா, கொஞ்ச நேரத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அதுவும் ஒரு கேமில் ஜெயிச்சிட்டும் கூட பைசா கொடுன்னு கூட சண்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஹீரோட அம்மாவுக்கு இந்த கேம்லிங் அடிக்ட்ல இருந்து இன்னும் வெளியவே வரல போல இருக்கு. அவங்க கேம்லிங்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அவங்க ஹஸ்பண்ட் வெளியவே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்காக. ரொம்ப நேரம் ஆயிடுதா, என்னது எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தூங்க வேண்டியதானு கேட்க, இல்லை நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரா. ஏன் நான் இன்னமும் கேம்லிங் அடிக்டிங்கில் தான் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் அதெல்லாம் விட்டுட்டேன், நான் தான் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன்ல, நான் இதுக்கு மேலே கேம்லிங்லாம் விளையாட மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. அப்புறம் ஹனி, நம்ம பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், நாளைக்கு அதை பற்றி கோயிலுக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கும் இந்த கிராங்கை வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அதனால் நீ எதுக்கு கிராங்கை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம பையனை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் தான் பிடிக்கல, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான்ல, நீ எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாம் பெற்றவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவன் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற பொண்ணை பார்த்து கூட கூட்டிகிட்டு வருவான், அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, நம்ம பையனுக்கு ஏற்ற ஜோடினா அந்த கிராங்க் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கிராங்க் வீட்டை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுடைய சொத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. இந்த கிராங்க்கும் கூட தான். கிராங்க் அம்மா இருந்துக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், நீ சீக்கிரமாகவே மனவை மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவுக்கு அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை என் பொண்ணை அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம பொண்ணுக்கு வரதட்சணையாக கொடுப்பாங்கல்ல, அதில் நம்ம நிறைய நம்ம பொண்ணு பேரில் நிலம்லாம் வாங்கிக்கலாம், அது இல்லாத அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா அந்த வீட்டுக்கு முதலாளியம்மாவே நம்ம பொண்ணு தானே, எல்லா சொத்துமே அவளுக்கு தானே வரும் அப்படின்ட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற டெமானுக்கு செம்ம வெறுப்பாக இருக்குது. குடும்பமாகவே சேர்ந்து நம்ம ஹீரோடைய சொத்தை ஃபுல்லாகவே ஆட்டையை போடணும்னு ஆசைப்படுறாங்க. இதில் டெமானுக்கு மட்டும் கொஞ்சம் விருப்பம் இல்லாத இருக்கும் போல இருக்கு. அவன் வெறுப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கிராங்க்கு கூட ஆமாப்பா, மனவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சொத்து ஃபுல்லாகவே என் பேரில் வந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை உங்கள் இஷ்டப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இவளும் இந்த சொத்துக்காக தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான் போல இருக்குது. அது இல்லாத அவங்க அம்மா இருந்துட்டு நீ மனவை கல்யாணம் பண்ணிக்கி, நம்ம டெமோன் ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்மைய கோபமாயிடுது. என்ன சொல்கிறீங்க, நானும் ஸ்ரீயெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஸ்ரீயை பிடிக்கல, நான் மயமாக தான் லவ் பண்ணுறேன், அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் அவங்க வீட்டில் இவன் பேச்சுக்கு அவ்வளோ ஒன்றும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. அதெல்லாம் இல்லை, நீ ஸ்ரீயை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக நம்ம மயம்மை வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அங்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பால, இவங்கள பார்த்தோன்னா சொல்லுங்க ஆண்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நீ இன்னைக்கு கோயிலுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரணும், அங்கே உள்ள மாங்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, அவங்க ஏதோ பூஜை வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப டேஸ்ட்டாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அவங்க அந்த புத்தா கோயிலில் இருக்கிற மாங்காக சமைக்கவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவும் அங்கே வரான். இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மயம் கூட வந்து நின்றுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே ஸ்ரீ, ஜோடு, நம்ம சூச்சா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸ்ரீ பார்த்த உடனே கோவப்பட்டுட்டு இடையில வந்து நின்றுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் கோயிலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்கே உள்ள மாங்க எல்லாருமோ அதை சாப்பிடவும் செய்கிறாங்க.
அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் நம்ம மயம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹீரோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதுக்கு நீங்கள் நேரத்தெல்லாம் கணிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, என்ன ஃபங்க்ஷன்மா, எதை பற்றி நான் நேரத்தை கணிச்சு கொடுக்கணும் என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, மனாவுக்கும் கிராங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம மயம் பிளேட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விட்டுறாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த சத்தத்தை கேட்டு ஷாக்காக, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே மயம் சுதாரிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா திரும்பவும் அந்த கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்க, திரும்பவும் நம்ம மயம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே விட்டுற, இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு மட்டும் நல்லாவே புரியுது, இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசவும் தான் அவள் அப்படி கீழே விடுறா அப்படின்ட்டு. ஹீரோட அம்மாவுக்கும் கூட புரியுது. ஆனாலும் அவங்க மயமாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதுக்கப்புறம் நம்ம மயமும் அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. பின்னாடியே ஸ்ரீயும் வந்துட்டு, நம்ம மயம் கிட்ட உண்மை வெளியே வந்துருச்சுல்ல அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு, அதான் நீ மனவை லவ் பண்ணுறங்கிறது நல்லா தெரியுதே, அதனால தானே அவனுடைய கல்யாணத்தை பற்றி நாங்கள் பேசக்குள்ளே நீ பிளேட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டு கீழே விட்டுட்ட அப்படின்ட்டு இந்த பொண்ணு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறா. இந்த ஸ்ரீ இவங்க அம்மா இவங்கெல்லாம் ஒரே மாதிரி போல் இருக்குது. நம்மக்கிட்ட வேலை செய்கிற பொண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு முதலாளியாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க போல இருக்கு. அதனால் நீ உன் லிமிட்டை தெரிஞ்சு நடந்துக்கு அப்படிங்கிற மாதிரி மயம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. மயம் யாரு, அந்த பொண்ணு இவங்கள விடையும் பெரிய பணக்காரி. ஆனாலும் அவளுடைய ட்ரீம்க்காக தானே இங்கே வந்தா. அதனால் அவள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம, நீங்கள் உங்கள் மனாவுக்கு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு போங்க, அதுக்கே என்னக்கிட்ட வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது ஜஸ்ட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ஸை திரும்பவும் கீழே விட்டே காட்டுறாங்க. பார்த்தியா, இந்த மாதிரி தான் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு அவ்வளோதான், நான் ஒன்றும் ஷாக்லாம் ஆகலை. நீங்கள் மனாவுக்கு இந்த கிராங்கை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ இல்லை வேறு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து ஹீரோ கேட்டுடுறான். அவனுக்குமே கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மாங்கிட்டையும் நம்ம மனாவுக்கும் இந்த கிராங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நேரெல்லாம் குறிச்சி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது பிடிக்காத ஹீரோவும் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. சூச்சாய்க்கு ஓரளவுக்கு புரியுது, நம்ம மனாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால் முன்னாடி வந்து நின்றுட்டு, இல்லை மனாவுக்கும் கிராங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, மனாவுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அவங்க அப்பா அம்மாலாம் கேட்பாங்களா, அது என்னதான் இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு தானே, அவள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கண்டுங்காதீங்க மாஸ்டர், நீங்கள் நேரத்தை கணிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படின்ட்டு அங்கே மாங்கை பார்த்து திரும்பி நின்று காலை ஒரு மாதிரி உதச்சி விடுற அந்த ஆடெல்லாம் யாரையாவது முட்டை போக்கில் காலை ஒரு மாதிரி தேய்க்கும் இல்லையா பூமியில், அந்த மாதிரி போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த மாங்கை முட்டி தள்ளலான்னு தான் அவன் நினைப்பா போல இருக்குது. முட்டுறதுக்காக ஓட பார்க்க அவங்க அப்பாவும் பிடிக்கிறதுக்கு வராரு. அதே சமயத்தில் ஹீரோவும் வந்து டக்குன்னு பிடிச்சிடுறான். மாங்கா செம்மையா பயமா போயிடுது. அவர் செம்ம பயத்தில் இருந்துட்டு இருக்க, ஹீரோட அம்மா பக்கத்தில் போகிறேன்ட்டு மாங் பக்கத்தில் போவாங்களா, அவருக்கு இன்னமும் பயந்து போயிட்டு ஐயோ பக்கத்தில் வராத 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 கத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குடும்பமாகவே சேர்ந்த மாங் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. மன வெளியே நம்ம சூச்சாயை தூக்கிட்டு வந்தானா அவளை வெளியே விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்க, உனக்கு தான் கிராங்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லைல்ல, நீ அவளை லவ் பண்ணவே இல்லைல்ல, அதனால தானே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அம்மாவுக்காக தானே இங்கே பொறுத்துக்கிட்டு இருக்க, அதனால தான் நான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. குட்டி நமக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே சிரிப்பாக இருக்குது. அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறான். அம்மா அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, எனக்கு கிராங்க் கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, நான் அவளை லவ் பண்ணவும் இல்லை, நான் அவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, நீ லவ் பண்ணால் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் கிடையாது, நாங்கள் பெரியவங்களாம் முடிவு எடுத்துட்டோம்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடைய பொண்ணுடா, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்க, இங்கே பாருமா உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணுங்கிறதுக்காக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவங்களே கேம்லிங் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடான்னா அவங்க பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ்மா அப்படின்ட்டு
இவன் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இல்லை, என் ஃப்ரெண்டை பற்றி அப்படி தப்பாலாம் பேசாத, அவள் ஒன்றும் கேம்லிங்லாம் வச்சு நடத்த கிடையாது, நீ தேவையில்லாத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் மேலே பழியை போட்டுட்டு நீ இங்கே இருக்கிற ஏதாவது வேலை செய்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுற்றிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிராங்க் தான் இந்த வீட்டு மருமக, கிராங்க் மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. போங்கம்மா, நான் சொன்னது தான், எனக்கு விருப்பம் இல்லாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவுக்கும் நல்லாவே புரிய வருது, மனா கிராங்கை லவ் பண்ணவே இல்லை, அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறான். ஸோ நீ இதில் ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறது. அவங்களும் முடியவே முடியாது, கிராங்க் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், வேற எந்த பொண்ணாவது இவன் இங்கே இருக்கிற பொண்ணை ஏதாவது வேலை செய்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவான். அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதெல்லாம் முடியாது, கிராங்கை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டை விட்டு மருமகளே கிராங்க் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மன கோவப்பட்டுட்டு வெளியே வந்தான் இல்லையா, அவன் போயிட்டு ஜேர்டுக்கிட்ட எங்கே மயமா காணும்னு கேட்க அந்த நேரம் பார்த்து மயமோட குரலும் கேட்குது. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே அந்த கோயிலே நம்ம மயமா விட்டுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க அவ்வளோ தூரம் நடந்தே வந்திருக்காங்க, அதுவும் நடக்கவே முடியாத தள்ளாடி தள்ளாடி நடந்துட்டு வர ஹீரோவும் மயமா பார்த்துடுறான். பக்கத்தில் போயிட்டு நீ ஏன் இவ்வளோ வெயில் நேரத்தில் நடந்து வந்த, எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நீ உனக்கு கல்யாணம் ஆகிற குஷியில் முன்னாடியே ஓடி வந்துட்ட, என்னை யாருமே கவனிக்கவே இல்லை, நான் அங்கேருந்து நடந்து வர்றதா போயிடுச்சு அப்படின்ட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, சூச்சாய் அழுதுகிட்டு இருந்தாளா, அவளை தூக்கிட்டு நான் முன்னவே வந்துட்டேன், எனக்கு தெரியாது உன்னை அங்கே எல்லாரும் விட்டுட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இது உண்மையாவான்னு கேட்க, ஆமாம், நீ தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிக்காத, நான் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கவும் இல்லை, இதை எங்கள் அம்மா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் கிராங்கை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா நான் அவளை லவ் பண்ணவே இல்லை, அதனால தான் நான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னா நான் லவ் பண்ணுற பொண்ணை தான் என்னுடைய ஒய்ஃபாக இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்ட்டு பக்கத்தில் வர, சரி நீயே அதுக்காக இப்படி என் பக்கத்தில் வரன்ட்டு வேலைக்கு போகிறாங்க. அவன் இன்னமும் பக்கத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா, உனக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பக்கத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர, என் 2 காதும் நல்லாவே கேட்குது அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் அவங்க ரூமுக்கு வெளியே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே கதவை சாத்திட்டு, அச்சோ இந்த ஹார்ட் பீட் எதுக்காக இப்படி துடிச்சிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அவனுக்கே கேட்டுரும் போல இருக்கே அப்படின்ட்டு, இது என்னது இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ஏன் இவ்வளோ ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்ரீயோட அம்மா இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுது. நம்ம மையம் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே காலையில் கோயிலில் அவங்க அம்மா பேசுனது, அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் என்னவோ மனவை செடியூஸ் பண்ணி என்னை லவ் பண்ண வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ண கிடையாது, இவங்களாம் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த பொண்ணு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருப்பாளா, அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு என்ன பாத்திரத்தை தேய்க்கிற தேயில பாத்திரத்தெல்லாம் உடச்சி போட்டுருவ போல இருக்கே அப்படின்ட்டு கேட்டுட்டு வர, என் மன நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்க, அவன் எதிரில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் போயிட்டு சாஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்க, மயமும் அவங்க வேலையை செய்யலான்னு தான் பார்க்குறாங்க. இவன் குறுகுறுன்னு பார்க்குறத பார்த்த உடனே நீ எதுக்காக இங்கே வந்து இப்படி நின்றுட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா. அப்புறம் இங்கே பாரு, இங்கேயே நின்றுட்டு என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காத, எனக்கு வேலை செய்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் அப்படிங்கவும், சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நீ அந்த சைடு போய் உட்காருன்னு சொல்ல, அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம மையம்க்கு எதிரில் ஒரு கட்டை இருக்குமா, அந்த கட்டையில் போய் உட்காந்துக்கிறான். அந்த பொண்ணு இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு வேகமாக பாத்திரத்தை தேய்க்கிறேன்ட்டு நுரையெல்லாம் கீழே விட, என்ன பண்ணுறேன்ட்டு அந்த நுரையள்ளி அதுலேருந்து பலூன் மாதிரி ஊதி விட, நம்ம மயமும் பார்த்துட்டு இது சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அவங்களும் அந்த நுரையெல்லாம் அள்ளி பலூன் மாதிரி ஊதி விட்டுட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டு
தனியாக உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மன எல்லா விஷயத்தையும் நம்ம மயங்கிட்ட சொல்கிறான். நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே எனக்கு தெரியாமலேயே இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவும் கிராங்க் அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால் அவங்க 2 பேரும் எங்களை 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேயே பேசி வச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மையம் இருந்துட்டு, அப்போ சின்ன வயசுலேயே என்கேஜ்மெண்ட் பண்ணதால் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் இப்போ அது எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, ஆமாம், நான் லவ் பண்ணுற பொண்ணை தான் எனக்கு ஒய்ஃபாக எடுத்துக்க முடியும். நான் கிராங்கை லவ் பண்ணவே இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், லவ் பண்ணுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, எங்கள் அம்மா கூட நான் ஃபைட் பண்ணுவேன், நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபைட் பண்ணி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்காக என்கிட்ட இதுக்கெல்லாம் அட்வைஸ் கேட்கணுன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கெல்லாம் அதை பற்றி எந்த ஒரு அட்வைஸும் சொல்ல தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல, நான் உன்னைய ஒன்றும் அட்வைஸராக இருக்கெல்லாம் சொல்ல கிடையாது, நீ எனக்கு வேணும்னு சொல்கிற, எப்பவுமே இங்கேயே என் கூடயே நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள பின்னாடி இருந்து நம்ம சூச்சா இருக்கா இல்லையா, ஒரு மரத்துக்கிட்ட நின்று இவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு இந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு இருக்கிறா. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. ஹீரோவும் நம்ம மயம் கிட்ட இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் டேட்டிங்காக ஹீரோ டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஸமாக வந்துகிட்டு இருக்க. ஜேர்டு பார்த்துட்டு, ஓஹோ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே, எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு கேட்க, சின்ன வேலையாக வெளியே போய்கிட்டு இருக்கேன், எங்கள் மயம் எங்கன்னு கேட்குறதுக்கு, அவங்க அப்பயே வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, என்ன எங்கே, யார் கூட, எப்போ போனா அப்படின்ட்டு பதட்டத்தோடு கேட்க ஆரம்பிக்கும். ஏண்டா என்னாச்சு, காலையிலே மார்க்கெட் போகிறேன்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே நம்ம மயமாக தான் காட்டுறாங்க. அவங்கள இந்த டெமான் தான் கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் அவங்களே பார்த்துட்டு சொல்லு வெடிஞ்சிட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு எதுவும் கவனிக்காமல் ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஐஸ்கிரீம் உனக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, ஸ்வீட்டாக இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்கே, ஸ்வீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்ல, இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ற மாதிரி என்னையும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு நாட் ரிக்வயர்டுன்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கூட நிப்பாட்டிடுறா. இவனும் மயம் கையை பிடிக்கிறதுக்காக மெதுவாக கையை கொண்டு போக, அதுவும் மயமுக்குன்னு தெரியுது இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாட்டம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவன் மயம் கையை பிடிக்க போக மன வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிறான். டெமான் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். மயம் இருந்துட்டு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒரு சின்ன வேலையாக வந்திருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். டெமான் இருந்துட்டு, நீ எதுக்காக இங்கே உட்காந்துருக்க, இங்கே எத்தனை சீட் காலியாக இருக்குது, அங்கே போய் உட்காரு, இங்கே நானும் மையமும் உட்காந்துருக்கோம், நீ வேறு சீட்டில் போய் உட்காருனதுக்கு அவன் அதை கண்டுக்காமலே, வா போகலாம், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க, நான் ஜஸ்ட் மார்க்கெட்டுக்காக வந்தேன், அப்போ டெமான் என்னை கூப்பிட்டான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்ட்டு, அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், டெமான் இருந்துட்டு, நீ எதுக்காக அவளை கூப்பிடுற, அவளாம் உன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவள் என்னுடைய ஒர்க்கர், அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இவன் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு மயம்கிட்ட கேட்குறதுக்கு, மயம் அதையும் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்காக தான் வந்தேன், இவன் கூப்பிடவும் தான் நான் இங்கே வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி வா போகலான்னு சொல்லி கூப்பிட டெமான் இருந்துட்டு விட மாட்டேங்கிறான். எங்கே நீ இங்கேருந்து மயமை கூட்டிகிட்டு போகிற, அவளுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன், அவள் சாப்பிட்டு தான் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு மயமை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அவள் என்னுடைய சொந்தக்கார பொண்ணு என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ தேவையில்லாத இடையில வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, நீ பாரு நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற, அதனால நீ எனக்கு மச்சான் ஆக போகிற, அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கோவப்பட 2 பேருமே கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரி போயிடுறானுங்க. அப்போ மயம் ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு வேண்டாங்கிற மாதிரி செய்கை காட்ட, ஹீரோவுக்கு இவன் முன்னாடி நம்ம கையை பிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அந்த பெருமையோட டிமானை பார்க்க இந்த பொண்ணுக்கு இது புரிஞ்சிருச்சு போல இருக்குது. டக்குன்னு கையை விட்டுட்டு முன்னாடி போயிடுறா. பின்னாடியே ஹீரோவும் போயிடு. அப்போ ஹீரோ வழியிலே நிப்பாட்டி வச்சுட்டு, நீ எதுக்காக தனியாக அவன் கூட போனேன்னு கேட்குறதுக்கு, நான் தான் சொல்கிறேன்ல நான் மார்க்கெட் போயிருந்தேன், அப்போ அவன் என்னை கூப்பிட்டான், அதனால தான் அவன் கூட சாப்பிட்றதுக்காக போனேன்னு சொல்கிறதுக்கு, அவன் கூடலாம் அவனை நம்பி போகாத, அவன் எப்படியாப்பட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும்ல, உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவான், அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனையாகும், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே,
நீ வெளியே போகணும்னா முதல்ல என்கிட்ட கேட்டுட்டு என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அவனையும் பார்த்துட்டு, நீ என்ன டெமோன் என்கூட பேசுகிறதால நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமான்ட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு வீட்டில் போயிட்டு நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். மயம்கா ஷாக் ஆகிடுது, அப்படியே நின்னுடுறாங்க. மயம் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ சொன்னதையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்வாக்காக வாழைத்தண்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த வாழைத்தண்டை வச்சு அதை வெட்டிக்கிட்டே லவ் இருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெட்டிக்கிட்டே வர கடைசியாக அது லவ்வில் வந்து முடியுது. அதை எடுத்து பார்த்துட்டு அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க இந்த கிராங்கோட கடைக்கு வந்திருக்காங்க. அதுவும் அந்த ஜாதகம்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு, கிராங்க்கும் என் பையனுக்கும் எல்லா பொருத்தமும் கரெக்டாக இருக்குது, அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிராங்க் அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க, கிராங்க்கும் அங்கே தானே இருக்கா, அவளும் ஓடி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிராங்க் இருந்துக்கிட்டு இப்போவே மன அம்மாவை அத்தனை உங்களை நான் கூப்பிடட்டுமான்ட்டு அத்தனை கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்தில் டிமான் வந்துடுறான். டிமான் வந்துட்டு, மன அம்மா என் தங்கச்சிக்கும் மனாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்கள், நாளைக்கே நாங்கள் வந்து பேசுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்ல, கிராங்க்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவன் தானே எதிர்த்துக்கிட்டு இருந்தான், இல்லை வேண்டாம் அவனும் நானும் விரோதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்துட்டு உடனே கல்யாணத்துக்குலாம் சம்மதம் சொல்லிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வரப்போகிறோங்கிற மாதிரிலாம் இவனே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் ஷாக்காக, ஆக்சுவலாக இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னா, இவனுக்கு மயம் வேணும், அதனால் மயம் கிட்ட நெருங்க போனாவே மனா விட மாட்டேங்கிறான். மனாவை எப்படியாவது மயம் கிட்ட இருந்து பிரித்து ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் போல். அதோடு தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த டிமாண்ட் நம்ம மயமையும் ஹீரோவையும் பிரிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான், எப்படி அவங்கள 2 பேர்த்தையும் பிரிக்க போகிறான்ட்டு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோடில் சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். பாய் அண்ட் தேங்க்யூ.